நவராத்திரி பிரசாதம் ரெசிபி டே 3 சக்கரை பொங்கல் வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு 4 கப் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் காய்ச்சின வெல்லத்தை ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி 3 ஏலக்காய், 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்புக்கு கடாயில் 5 ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சையை நல்லா வறுத்து இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி. வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு பச்சை வேர்க்கடலை ப்ரொவிஷன் ஸ்டோரில் கிடைக்கும். அதை வாங்கி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். வேர்க்கடலையை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, முங்குற அளவு தண்ணி ஊற்றி 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காவை சேர்த்து நல்லா தாளித்து வேக வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா ஹெல்தியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. மறக்காமல் நீங்களும் இந்த பிரசாதத்தை செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.